ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பொள்ளாச்சி ஸ்டைல் கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் குருமிளகும் சீரகம் போட்டு வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி ஆற வச்சுக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருக்கிற ஐட்டத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடயே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வைக்கிற சிக்கனும் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கி தண்ணி வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 விசில் போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிட்டு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். 2 கொதி வந்துருச்சுன்னா நமக்கு சூப்பரான கோழி குழம்பு